ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அமேசான்ல இன்னைக்கு இந்தியன் பிராண்ட் லாவா தரப்புல இருந்து லாவா பிளேஸ் டிராகன் ஆப்ஷன் லான்ச் பண்ணாங்க. ஸோ 2 வைப்ரான கலர்ஸ் ஒரே ஒரு வேரியண்டோட 4/120 வேரியன்ட் 10,000 rupees இந்த மொபைல் கோட் பண்ணியிருக்காங்க. 10,000 rupees இந்த மொபைல் என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வைக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த போன் யாரு கான்ஸ்டேஷன் பண்ணிருக்கா, ஐயா என்கிட்ட 10,000 தான் இருக்கு, ஆனா 5G வேணும், நிறைய கேமிங் விளாடணும், ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் வேணும், நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டோட வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னே சொல்லலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல 10,000 rupeesக்கு போயிட்டீங்கன்னா ரொம்ப காம்ப்ரமைஸ் இருக்கும். பட் ஆனா இந்த போன்ல அப்படி எதுவுமே கிடையாது. அதை தவிர்த்து இந்த போன்ல வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேசுவோம். ஸோ இதெல்லாம் பார்க்க முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். லாவா பிளேஸ் டிராகன் இதை பொறுத்தளவு அமேசான்ல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. 2 வைப்ரான கலர்ஸ் ஒரே ஒரு வேரியன்ட் தான் உங்களுக்கு 4/120 வேரியன்ட் 10,000 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பேக் சைட்ல டூயல் மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட் பார்டர் எடுத்து வந்திருக்காங்க. அது பக்கத்துல பிளாஷ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த பார்டர் எல்லாமே உங்களுக்கு நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. நல்ல சைனிங்கா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் பாட்டம்ல லாவா பிராண்டிங் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மீதி ஒரு ஏரியா எல்லாமே பிளாஸ்டிக் தான். பட் ஆனா நல்ல பிரீமியமான ஒரு கிளாஸ் பாடி பில்ட் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல கிளிட்டரிங்கா இருக்கு. ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி வாட்டர் டாப் நாச்சோட கொண்டு வந்திருக்காங்க. இதோட வெயிட் 210 கிராமும், திக்னஸ் 8.3 mm அமைஞ்சிருக்கு. ஸோ வெயிட் கூட தான் இருக்கு, திக்னஸ் கூட தான் இருக்கு. பட் ஆனா பேக் சைடு உங்களுக்கு நல்ல பிரீமியமான ஒரு நல்ல டூரபிள் உள்ள சூப்பரான ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த வட்டம் இந்த டிராகனோட டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.75 இன்ச்ல எல்சிடி டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 450 nits பிரைட்டரான ஒரு HD+ டிஸ்பிளே வாட்டர் டாப் நாச்சோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கு. அதுவும் இந்த 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது இன்னொரு பெஸ்டான ஒரு டிஸ்பிளேவா இங்க பிகேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அதாவது இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு பஞ்ச் கோலோட வந்திருக்கலாம். பட் ஆனா வாட்டர் டாப் நாச் பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்டுக்காக எடுத்து வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த பிரைசிங்க்கு நல்ல ஒரு டிஸ்பிளே அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 210 கிராம், thickness 8.3 mm thickness. Out of the box Android 15 1 years OS update கொடுக்க போற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல மெமரி கார்டு 512 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5G நெட்வொர்க் மொபைல். ஆல் டைப் ஆஃப் 5G நெட்வொர்க் நம்ம இந்தியன் ரீஜன்ல கிடைக்கும். அது போக LPDDR4X RAM UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த 10,000 rupeesக்கு இந்த UFS 3.1ஓட வரது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi டூயல் பேண்ட் சப்போர்ட், Bluetooth 5.2 சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, 18 வாட் சார்ஜிங் பாக்ஸ் குள்ளே சார்ஜரோட இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 50 to 60 minutes இருக்குது. அதாவது 1 hour எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் கொடுக்குதுன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா. இல்ல எந்த ஒரு சோனி சென்சார் இன்க்ளூட் பண்ணிடல. அண்ட் 5P லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அது போக இதுல டைம் லேக்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், பேராமீட்டர், ப்ரோ மோட் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளால எடுத்துக்க முடியும். அண்ட் ஹையஸ்டா ஃப்ரண்ட்ல 720pலையும் அண்ட் பிரைமரி சென்சார்ல 1080 30 frames secondsல வீடியோ எடுக்க முடியும். ஒரு ஆவரேஜான கேமரா தான், பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கேமரா டே லைட்ல நல்லா பிகேவ் ஆகுது. அண்ட் செல்ஃபி கேமரா ஒரு சில நாய்ஸஸோட தான் இருக்கு, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. கேமரா ஆவரேஜோட ஒரு எலிவேஷனோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த டிராகன் கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இந்த 10,000 rupeesக்கு ஸ்னாப் டிராகன் 4 Gen 2ஓட வருது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இது ஒரு 4 ஆர்கிடெக்ட் கூட வந்திருக்குங்க. 2.2 GHz கிளாக் யூஸ் பண்ணிருக்காங்க. 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் அண்ட் 613 GPU எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு கேமிங் போனா இந்த போன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். டெடிகேட்டடா கேமிங் மோடு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். 4GB இருந்தாலும் இங்க ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு இம்ப்ளிமெண்ட் கொடுக்குதுன்னே சொல்லலாம். அது போக இந்த உங்களுக்கு UFS 3.1 சப்போர்ட்டும் இருக்கு. LPDDR4X RAMமும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபாஸ்டரான ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டோட RAM இருக்கிறதுனால இந்த சிப்செட்டும் சேரும் போது நல்ல ஒரு ஆப்டிமைஸோட நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், அது 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல நமக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாம். அது இந்த 10,000 rupeesக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கிற விஷயங்கள், இந்த கால் ஆஃப் டியூட்டி பிளே பண்ணாமா, அந்த PUBG எல்லாம் பிளே பண்ணிக்க முடியுமா, இது மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட் இந்த போன் நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்லலாம். அது போக டே டு டே மல்டி டாஸ்க்
மல்டிடாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்தையும் நல்லா கன்வே பண்ற மாதிரி இந்த சிப்செட் அமைஞ்சிருக்கு. இந்த வட்டம் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த SoCயோட அமைஞ்சிருக்கு இந்த டிராகன் மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாவா பிளேஸ் டிராகன் 2 கலர் வேரியன்ட் அண்ட் ஒரே ஒரு வேரியன்ட் தான் 4GB வேரியன்ட், 120GB வேரியன்ட். உங்களுக்கு 10,000 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் என்ன அட்மாஸ்பியர் அமைஞ்சிருக்குன்னா, இன்னைக்கு மொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்து 10,000 rupeesக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னாப் டிராகன் 4 Gen 2ஓட இன்னைக்கு லாவா தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல நல்ல ஒரு SoCயோட. அது போக 120 ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு, நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள் இருக்கு, 1 years OS அப்டேட் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு நல்ல ஹார்ட்வேர்ஸ் இருக்கு, UFS 3.1 இருக்கு. இன்னைக்கு ஒரு 20,000 ரூபாய் போன்ல LPDDR4X UFS 2.2 சப்போர்ட் கொடுக்குற நேரத்துல இன்னைக்கு 10,000 rupeesக்கு உங்களுக்கு 3.1 UFS வர்றது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அதை தவிர்த்து இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயமே ஹோம் சர்வீஸ். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் கால் அட்டன் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்லயே வந்து சர்வீஸ் செஞ்சு தரப்படும் சொல்லிட்டு லாவா இந்த போனுக்கும் கவர் பண்றாங்க. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோட ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு கேமிங் போன் தேடிட்டே இருந்தீங்க, அது எனக்கு ஒரு 5G போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போனை தவிர்த்து இன்னைக்கு எதுவுமே பெஸ்டான போன் இன்னைக்கு மார்க்கெட்ல கிடையாதுன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாவா பிளேஸ் டிராகன் மொபைல் பத்தி டீடைல் அந்த வீடியோல பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.